கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், அதிலே 10வது வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே, அதாவது 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அவர் ஓரிடத்திலே ஜெபம் பண்ணி முடித்த போது என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜெபம் வித்தியாசமாக இருந்தபடியினால், இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் வித்தியாசமாக இருந்தபடியினால், அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது இயேசு சொன்ன வார்த்தைகளில் இருந்துதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு அருளியிருக்கிறார். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே நிச்சயமாய் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆச்சரியமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அருளுகிற ஒரு நாளாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாசிக்கிற வசனத்திலே, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. நான் நம்புகிறேன், இந்த நாளிலே தேவன் உங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாற்றுகிறார். நீங்கள் கண்டடைய போகிறீர்கள். மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்பதாய் திறந்த வாசலை கர்த்தர் வைக்கப் போகிறார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை குறித்த பாடத்தை கற்றுக் கொடுக்கும் பொருட்டு ஆண்டவர் திருஷ்டாந்தப்படுத்தி, அதாவது ஒரு சிநேகிதனையும் ஒரு குமாரனையும் வைத்து அதை திருஷ்டாந்தப்படுத்தி உணர்த்துவதை நாம் இங்கே கவனிக்கலாம். 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் கவனிக்கும் பொழுது, ஒரு சிநேகிதனை வைத்து அவர் சொல்ல விரும்புகிற கருத்துக்களை திருஷ்டாந்தப்படுத்துகிறார். 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் ஒரு மகனை வைத்து, ஒரு குமாரனை வைத்து தாம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை ஆழமாய் பதிவிட்டு அதை திருஷ்டாந்தப்படுத்துகிறார். ஏன் இப்படி செய்தார் என்பதை கவனித்து பார்க்கும் பொழுது, ஒரு சிநேகிதனிடத்திலே இருதயத்தில் உள்ளதையெல்லாம் நாம் வெளிப்படுத்துவோம். ஒரு குமாரனிடத்திலே இல்லத்தில் உள்ளதையெல்லாம் வெளிப்படுத்துவோம். ஒரு சிநேகிதனிடத்தில் தான் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியும். ஒரு குமாரனிடத்தில் மாத்திரமே இல்லத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியும். எனவே ஜெபம் என்கின்ற அனுபவம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் நமக்கு அருளுகிறது, அவருடைய இல்லத்தில் இருப்பதையெல்லாம் நமக்கு அருளுகிறது. Prayer opens the heart of God and prayer opens the house of God. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்காக இன்றைக்கு தம்முடைய இருதயத்தையும் திறக்கப் போகிறார். உங்களுக்காக தேவன் தம்முடைய இல்லத்தையும் திறக்கப் போகிறார். கேட்கிறவன், தேடுகிறவன், தட்டுகிறவன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே 3 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது. கேட்கிறவன், தேடுகிறவன், தட்டுகிறவன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வீட்டிலே சற்று வித்தியாசமாயிருக்கிறதை கவனித்து பார்க்கிறோம். ஒரு உலக வழக்கத்தின்படி, அதாவது உலகத்தின் வழக்கம் என்னவென்று சொன்னால், முதலாவது ஒரு வீட்டிலே போனால் அந்த வீட்டிலே தட்டுவார்கள், அந்த கதவை தட்டுவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் யாரை தேடுகிறார்கள் என்பதை சொல்வார்கள். இன்னாரைத்தான் தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். அவர் வந்த பின்பு அவரிடத்திலே கேட்பார்கள். ஆனால் தேவனுடைய வீட்டிலே எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று பாருங்கள். தேவனுடைய வீட்டில் எவ்வளவு விசேஷம் இருக்கிறது என்று பாருங்கள். இங்கே முதலாவது கேட்கிறான், அதற்கு பின்பு தேடுகிறான், அதற்கு பின்பு தட்டுகிறான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த நாளிலே நீங்கள் கண்டடைய போகிறீர்கள். இந்த நாளிலே சகலமும் உங்களுக்கு முன்பதாய் திறக்கப்பட போகிறது. கர்த்தரே
இதை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷமாக இந்த பகுதியிலே 3 காரியங்களை பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அவைகளை குறித்து மாத்திரம் தியானிக்க போகிறோம். பிள்ளைகள், ஒரு குமாரன், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் நீங்கள் என்ன கேட்க வேண்டும், நீங்கள் என்ன பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? முதலாவது இங்கு எழுதியிருக்கிறது, அவன் அப்பத்தை கேட்டால் என்று எழுதியிருக்கிறது. 11ஆம் வசனத்திலே அப்பத்தை கேட்டால். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அப்பம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் பலத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அது ஆரோக்கியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஆரோக்கியத்திற்கு அடுத்தவைகளை, பலத்திற்கு அடுத்தவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். காரணம், அது உங்களுடைய சுதந்திரமாய் இருக்கிறது, உங்களுக்காய் வைக்கப்பட்ட நன்மையாய் இருக்கிறது. எனவே இந்த நாளிலே நீங்கள் சுகவீனத்தோடு இருந்தால் நீங்கள் ஆரோக்கியத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், பலத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலேயே வல்லமை அதிகரிக்க பண்ணுகிறார். எனவே ஆரோக்கியமும் பலமும் உங்களுடையதாக இருக்கிறது. இரண்டாவது கேட்க வேண்டியது என்னவென்று சொன்னால், மீனை என்று எழுதியிருக்கிறது. மீனை கேட்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. மீன் ஆழங்களிலே வாழக்கூடியது. சங்கீதம் 33:7 பார்க்கும் பொழுது 33:7 என்ன எழுதியிருக்கிறது என்றால், ஆழமான ஜலத்தை பொக்கிஷ வைப்பாக வைத்திருக்கிறார். ஆழம் ஞானத்தை குறிக்கிறது. எனவே இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு ஞானத்தையும் வெளிப்பாடுகளையும் அருளுவாராக. நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் ஞானம், வெளிப்பாடு. ஆண்டவரே, எனக்கு ரெவலேஷன் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஞானம், விஸ்டம் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது கேட்க வேண்டியது என்னவென்று சொன்னால், 12ஆம் வசனத்திலே முட்டையை கேட்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அது என்ன விளைகிறது என்று சொன்னால், ஒரு புதிய ரூபம் அதிலிருந்து வெளிப்படுகிறது, ஒரு புது மேனி வெளிப்படுகிறது. எனவே இந்த நாளிலே பூரணமானதையும் புதிதானதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆரோக்கியமும் பலமும் உங்களுடைய சுதந்திரமாய் இருக்கிறது. ஞானமும் வெளிப்பாடும் உங்கள் சுதந்திரமாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, புதிதும் பரிபூர்ணமானதும் உங்கள் வெளிப்பாடாய் இருக்கிறது. கொடுக்கப்பட்ட வார்த்தை கவனிங்கள். லூக்கா 11:10. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.